யோ மூடிக்கிட்டு தின்னுங்க. இன்னைக்கு ஏதாவது கடன் கடன் சொன்னீங்க, கட்டி இருக்க வேட்டி அவுத்துக்கிட்டு விட்டுருவேன். என்னடா ஆயா கிட்ட இட்லி வாங்கி கொடு நைனா. நானே கடனுக்கு பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு இட்லி வேணுமா? வாடா. டேய் திருட்டு நாயே, வாடங்க. ஏடா முக்காடு போட்டுட்டு போயிட்டா தெரியாதா? இல்லாத 2 நாளா பல்லு வலி. வாங்கின கடன் கொடுக்க வக்கல்ல, இதுல பொய் வேறயா? சத்தம் போடாதாத்தா, மானம் போகுது. ஐயா நான் என்ன மாச்சம்பளக்காரனா 1ஆம் தேதி ஆனா டான் எடுத்து கொடுக்கறதுக்கு? ஊருக்குள்ள ஏதாவது சாவு விழுந்தா தானே குழியில கொண்டு வந்து வைப்பாங்க, 4 காசு கிடைக்கும். நானும் 1 வருஷமா பாக்குறேன், ஊருக்குள்ள ஒரு சாவு விட மாட்டேங்குது. இதான் அடம்பிடிக்குதுங்களா? இப்படியே சொல்லிக்கிட்டு இருடா. நீயும் கடனை கொடுக்க போறதில்ல, நானும் வாங்க போறதில்ல. பிள்ளை வேற கையோடவே கூட்டு வந்துட்டேன், என்ன பண்றது? இந்தா பொடி வாங்கி. நான் ஆத்தாவுக்கு கருண மனசு. ஐயா ஆத்தா, உன் கடனை இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ இல்ல நாளானைக்கோ கண்டிப்பா நான் அடைச்சிருவேன் ஆத்தா. அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆத்தா. ஐயோ அடிங்க. டேய் கண்ணு, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு நீ என் குளிக்கு வந்துதாண்டி ஆகணும். வணக்கம். நீ வச்சுக்க. பிச்சமணி, பிச்சமணி, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிச்சமணி கூப்பிடாத, பிச்சமணி கூப்பிடான்னு. என் பேரு பெக்கர் பெல். இந்த அநியாயத்தை பாத்தீங்களா ஐயா? என் பாட்டம் பேராச்சேன்னு அழகா பிச்சமணின்னு வச்சேன். இந்த நாதாரி பயவுள்ள பெக்கர் கிக்கர்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு என்னையே மிரட்டுது. யோ, நான் ஒண்ணும் உன் பாட்டம் பேரை மாத்தி வச்சுக்கிறல. தமிழ்ல பிச்சைனா இங்கிலீஷ்ல பெக்கர்னு அர்த்தம், மணின்னா பெல்லுன்னு அர்த்தம். உன் பாட்டம் பேரை சேஞ்ச் பண்ணி பெக்கர் பெல்லுன்னு வச்சிருக்கேன். 4 எழுத்து படிச்சிருந்தா தானே. நான்சென்ஸ். ஏன்னா உன் பையன் இங்கிலீஷ்ல கூட பிச்சைக்காரன பேர் வைக்கணுமா? ஒரு கோடீஸ்வரன் வைக்கப்படாது? எப்படியா வைப்பான்? அது எனக்கு பிறந்ததாச்சே. ஏண்டா டேய், கணக்கு பிள்ளை வீட்டுக்கு முடி வெட்ட போச்சோன்னே போனியா? எத்தனை தடவை அந்த பின்னாடி லோன்னு அலையிறது? வீட்டுக்கு போனா தோட்டத்துக்கு வர சொல்றான், தோட்டத்துக்கு போனா வீட்டுக்கு வர சொல்றான். செய்யற தொழிலுக்கு ஒரு மரியாதை வேணாம்? வேணா அந்த ஆளை இங்க வந்து வெட்டி சொல்லு. ஆமா, இவர் பெரிய கலெக்டர், எல்லாரும் இங்க வந்து வெட்டிட்டு போவாங்க. போடா எச்ச புரைக்கு நாய. மிஸ்டர் பாவாடை, கொஞ்சம் மரியாதையா பேசு. அப்பம் பிள்ளைங்கிறது வேறு, மரியாதைங்கிறது வேறு. நீ கை நாட்டு. நான் 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன், அதை மனசுல வச்சுக்க. ஏய், அந்த 8ஆம் கிளாஸ்னு சொன்னியே, அதுதான்டா நம்ம தொழிலுக்கே வினையா போச்சு. எப்ப பார்த்தாலும் மாமா மச்ச மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. மணிக்கார பிள்ளைங்களுக்கு முடி வெட்டணுமா? இப்பதான் ஆள் வந்து சொல்லிட்டு போகுது. யாராவது ஒருத்தர் போய் தொலைங்க. கேட்டியாடா? அங்கேயாவது போய் ஒழுங்கா முடி வெட்டிட்டு குடுக்கறத வாங்கிட்டு வா, பொட்டி எடுத்துட்டு போ. இந்த தகர டப்பாவை எவந்து உக்கிறது? அந்த சீப்பும் கத்திரியும் கொடு. பிளாடி வில்லேஜ் ஃபாதர். இங்கிலீஷ்ல திட்டிட்டு போகுது பாரு. அதுவும் அது தலையும். அந்த கிளாஸ் அடியா. இந்த ஊத்து இப்படி வா. சாமி, கொஞ்சம் சக்கரை போடுங்க. போலீஸ் ஓடுறியா? யாரு அது குழாயிங்க ஒப்புமா வந்திருக்கானுங்க? தெரியல மச்சான். வாடா கிட்டக்கா போய் விசாரிப்போம். ப்ளீஸ் வாங்க. சாமிக்கு யார் வேணுங்க? எங்கப்பா உங்க பிரசிடென்ட்? வெளியூர் போயிருக்காருங்க சாமி. சாமி யாருங்க? ஐ அம் பப்ளிக் டெவலப்மெண்ட் ஆபீசர். ஆபீசருங்களா? டேய் சேர் எடுத்து போடுறா. சாமி 3 டீ போடுங்க. உட்காருங்க சாமி. தேங்க்ஸ். Immediately I want to meet your president. என்னடா இட்லின்றாரு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணும் தெரியலையே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து விவரம் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஊருக்குள்ள இருக்க மாட்டேங்கிறாங்களே. இந்த பிச்சுமணி கழுதை இங்கேயே சுத்திட்டு கிடக்கு, அதே மாதிரிடா காணோம். அவனே வரானே.
டேய் பிச்சுமணி எங்கடா போன உன்னை தாண்டா தேடிட்டு இருந்தோம். இங்கிலீஷ் பேப்பர் வாங்க டவுனுக்கு போயிருந்தேன். எனக்கு தான் நியூஸ் படிக்கிற தூக்கம் வராதே. ஆமா, அவங்க யாரு? டேய் யாரோ ஆபீஸ்ராண்டா, டசு புசுன்னு இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியலடா. இங்கிலீஷ்ல பேசுனாங்க. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓரமா போய் நில்லுங்க. ஐ அம் மீட்டிங். ஹலோ ஹலோ, ஐ அம் பெக்கர் பெல். நைஸ் டு மீட் யூ. டேய் பிச்சுமணி இங்கிலீஷ் பேசுனது ஆபீஸ்ல மிரண்டு எந்திரிச்சிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் 4 எடுத்து படிச்சிருக்கணுங்கிறது. I am public development officer coming from Madras. We are giving the loans every villages and எஸ் எஸ், புரிஞ்சுக்கிட்டேன். சார் கொஞ்சம் தனியா வரீங்களா? yes. கம் கம். சாமி, இது உங்க கையில் காலா நினைச்சுக்கங்க. சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஏதோ 1-2 இங்கிலீஷ வச்சு இந்த ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். என்னது ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கான்? டேய் இது என்ன தமிழா சட்டு புட்டு பேசுறதுக்கு? இங்கிலீஷ் ஆச்சே, இழுத்து இழுத்தாண்டா பேசுவாங்க. அப்படியே சாமி? ஆமா. ஓகே ஓகே, டன் டன். என்னடா சொன்னாங்க? அவங்க அரகுற படிப்போல் இருக்கு, இங்கிலீஷே தெரியல. என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிப்போச்சு. சரி என்னதான் சொன்னாங்க? இந்த காத்து மலையில வீடு இடிஞ்சு போச்சுல, அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 ரூபாய் கொடுக்குறாங்களா, திருப்பி கட்ட வேண்டியதே இல்லையா? அப்படியா? ஆமா, அவங்க ஒரு பாறை ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல கையெழுத்து போட்டு 50 ரூபாய் கட்டினா ஒரே வாரத்துல 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஏன்டா பிச்சை? இடிஞ்ச வீட்டுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்களா? சுத்தமா இடிஞ்ச வீட்டு தான் கொடுப்பாங்க. ஐயோ ஐயோ, ஊருக்கெல்லாம் நல்லது நடக்கும் போது எனக்கு அரிசம் இல்லாம போச்சே. போன மாசம் தானே அக்கம் பக்கத்துல எல்லாம் 5-10 வாங்கி புது வீட்டை கட்டி முடிச்சேன். இப்ப பார்த்து 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இவனுக்கு எல்லாம் வாங்கி தின்னுவார்களே. வயிறு எரியுதே. உங்களுக்கு வீடு கட்ட எவ்வளவு செலவாச்சு? 500 ரூபாய் ஆச்சுடா. 500 ரூபாய் தானே கொடுக்கறது? 5000 ரூபாய் கொடுக்குறாங்களே, வீட்டை இடிச்சு தள்ளுங்கண்ணே. வீட்டை இடிச்சலன்ற? இடிச்சிருங்க. இடிச்சலண்டா. இடிங்கடா பாரு. இங்க என்ன சத்தம்? ஐயோ, நல்லா இருக்கிற வீட்டை ஏன் இடிக்கிற? குறுக்க மறுக்க வந்து கடப்பாயில் விட்டாரு. போடே போடே போடினா. அட பாவி, உனக்கு என்ன கேடு வந்தது? இங்க வை. கொடு 50 ரூபா. நெக்ஸ்ட். கொண்டா. சொன்னாங்க. போலாம். நெக்ஸ்ட். கும்பிடுறேன் சாமி. எங்க ஃபாதர், எங்க அப்பா, அவரும் கை நாட்டுதான். கொண்டா. நெக்ஸ்ட். தள்ளுது புறம்பு. என்னப்பா அவ்வளவுதானே? சார் நீங்க போயிட்டு வரலாம். தேங்க்ஸ். என்னடா என்ன விட்டுட்ட? எவ்வளவு நேரம் இங்க போன? ஏண்டா வீட்டை சுத்தம் அடிச்சுட்டு வர வேண்டாம்? ஆஹா, என்னது 2 பாரம் 100 ரூபா? ஏன் எனக்கு ஒண்ணு, என் முன்னாடி ஒண்ணு. நியூசன்ஸ். சார் என் ஃப்ரெண்டு தான், தொலைது போட்டு கொடுங்க. ஓகே ஓகே. இந்த ஊர்ல என்ன தவிர எல்லாமே கை நாட்டுதான். சரி அப்ப நான் வரட்டுங்க. உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. பிரசிடண்ட் ஐயா வந்த உடனே ஒரு வேளை சாப்பிட்டு போலாம்ங்களே. ஐயோ எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. நான் அடுத்த ஊரை பார்க்க வேண்டாமா? பாருங்க. அப்ப நான் வரேன். போயிட்டாங்க. டேய் பிச்சுமணி, உன்னால எங்க எல்லாருக்குமே பணம் கிடைக்க போகுதுடா. உன் படிப்புக்கு நான் அடிமைடா. Take it easy. யார் அது ஜீப்ல வந்துட்டு போறது? இது கூட தெரியாம நீங்க எதுக்கு சாமி இந்த ஊர்ல பிரசிடண்டா இருக்கீங்க? ஏய், வந்து பாருங்க யார் தெரியுமா சாமி? கவர்மெண்ட் ஆபீசருங்க. அக்கம் பக்கத்து ஊர்ல எல்லாம் இடிஞ்சு போன வீட்டுக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க நம்ம ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஏழை பாளையங்க மேல உங்களுக்கு அக்கறை இருந்தா தானே. நீங்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு வெட்டியா நான் செஞ்சிருக்கேனுங்க. என்னடா உளர்ற? சுடல சொல்றது வாசம் தாங்க. பக்கத்து ஊருக்கு போன ஆபீசரை மடக்கி சுடல தாங்க எல்லாருக்கும் பணம் கிடைக்க ஏற்பாடு பண்ணியிருக்கான். அடுத்த வாரத்திலேயே ஆளுக்கு 5000 ரூபாய் கிடைக்குமாங்க. என்னங்கடா ஆளாளுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? இப்பதானே பிடிஓ ஆபீசரை டவுன்ல நான் பார்த்து பேசிட்டு வரேன். அவரு ஒண்ணும் பணம் கொடுக்கறதா அப்படி ஒண்ணு என்கிட்ட சொல்லலையே. அப்போ வந்துட்டு போனவர் யாரு? நேக்கு பார்த்தா ஞாபகத்துக்கு வர்றது. போன வாரம் ரெட்டியார் பாளையத்துல 4 பேர் ஜீப்ல வந்து ஏமாத்திட்டு போயிருக்க. அவளா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கலாம். ஏண்டா
பாடத்துக்குன்னு சொல்லி ஏதாவது பணம் வசூல் பண்ணிட்டு போனாங்களா? ஆமாங்க, ஆளுக்கு 50 ரூபான்னு வசூல் பண்ணி கொடுத்தவங்க. கரெக்ட், சந்தேகமே இல்ல. அதே 4 மெம்பர்ஸ் தான். நாட்டாம எல்லாரும் நல்லா ஏமாந்துருக்கா. ஏண்டா அறிவு கட்டவனுங்களா? எவனாவது புதுசா வந்தா என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? கண்ணு மூடி தூக்கி கொடுத்துருவீங்களா? பணம் போனாலும் பரவாயில்லைங்க சாமி, புதுசா கட்டின என் வீட்டையே இடிச்சு போட்டுனுங்க. இவன் வீட்டை இடிச்சதோட நின்னாலும் பரவாயில்ல சாமி, எங்க எல்லாரும் வீட்டையும் எல்லாம் இடிக்க வச்சு விட்டான். எங்க புள்ள வீட்டுல எல்லாம் நடுத்தரவுக்கு வச்சா சாமி. அவனுக்கு தான் அறிவு கட்டு போச்சு, உங்களுக்கு எல்லாம் புத்தி எங்கடா போச்சு? நீங்க எல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்கடா. சாமி என் மேல தப்பு இல்லைங்க சாமி. ஒரு எச்சி பொறுக்கி நான் நம்பி நான் ஏமாத்துனுங்க சாமி. கொஞ்சம் அவகாசம் கொடுத்தீங்கன்னா அது எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சா அதை தலையை வெட்டி கொண்டு வந்து உங்க காலடியில் போட சாமி. ஒத்திக்கா இன்னைக்கு கூட தொலைஞ்சா. எதுக்குடா நிக்கிறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, எல்லாம் போங்க. அண்ணே, நீங்க நடுத்தருவுக்கு வந்து போதாதுன்னு எங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டீங்களா அண்ணே? அந்த பாவி கிட்ட அப்பவே சொன்னேன், வீட்டை இடிக்காதே இடிக்காதேன்னு. கேட்டானா? 2 கண்ணும் தெரியாத எண்ணெயில நடுத்தருவுல உட்கார வச்சுட்டா. 2 கண்ணும் தெரிஞ்ச நானே வெளிய உட்கார்ந்து இருக்கும் போது கண்ணு தெரியாத நாய் நீ வெளிய உட்கார்ந்த என்ன உள்ள உட்கார்ந்த என்ன எல்லாம் ஒண்ணு தாண்டி. இந்த மாதிரி நாங்க எங்கனே போய் குடியிருக்கிறது? எங்காவது குப்பைக்குழியில் போய் குடியிருக்கடா. என்னமோ நான் வேணும்னு மாதிரி என்னையே நோண்டி நோண்டி கேக்குறீங்க. அந்த எச்சி பொறுக்கி நாய் பேச்ச கேட்டு நான் ஏமாந்துட்டேன். நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? ராத்திரில இருந்து அத வலை போட்டு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. அது அவன் கிடைச்சா இன்னைக்கு. அட எசக்கே, நான் சொன்ன மாதிரி நீ வக்கீல் நோட்டீஸ் கொடு. அந்த ஆள் தானா பொண்ணு அனுப்புறான் பாரு. இந்த பெக்கர் பெல் பேச்ச கேட்டவங்க இது வரைக்கும் யாரும் கெட்டு போனது இல்ல. எனக்கு 4-5 ஆபீசர் தெரியும், அவங்கள வச்சு இந்த காரியத்தை முடிச்சிடலாம். சொல்ற கேளு. ஐயோ புடிங்கடா அவனை. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டே மகனே. கால் ஒடிச்சு தூக்கு வச்சு குடிச்சிடுறேன். நான் நிக்க மாட்டேன். டேய் கால ஒடி நீ வேடிக்கை தர மட்டும் மாக்கிட்டியாடா. பாருங்க அந்த எச்ச போய் நாயை விடாத. ஏமா ஐயோ, யாரு கை கடிச்சாலும் விடாதீங்க, புடிச்சு கொடுங்க ஐயா. ஐயா பட்டக்காரரே புடிங்க. டேய் நில்றா நில்றா. டேய் நில்றா நில்றா நில்றா. ஓடுனே சொறி புடு. என்ன விட்டுருங்க விட்டுருங்க. டேய் உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என் வீட்டை தான் இடிக்கி வச்சேன், காலனியில் இருக்கிற எல்லா வீட்டையும் இடிக்கி வச்சிட்டியடா. ஊருக்குள்ள நான் தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியடா. அண்ணே என் மேல தப்பு இல்ல. வந்தவங்க அரோகர இங்கிலீஷா என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்லாட்டா இங்கிலீஷ் படிச்ச நான் ஏமாறுவேனா? இனிமே உன் வாயில இருந்து இங்கிலீஷ் வந்தது இதுலயே போட்டுருவேன். எக்ஸ்கியூஸ் மீ. இப்பதானே சொன்னேன் இங்கிலீஷ் பேசக்கூடாதுன்னு. நான் எங்க பேசுறேன்? இவர்ல பேசினாரு. எவர்ரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் சிவராமன் கமிங் ஃப்ரம் மெட்ராஸ். என்ன கவனிச்சீங்களா? அன்னைக்கு வந்தவங்க இதே மாதிரி இங்கிலீஷ் பேசி தான் கை கொடுத்தாங்க. அவங்க குழா சொக்காயெல்லாம் போட்டுட்டு சீப்பில்லடா வந்தாங்க. திருட்டு பசங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ல தானே வருவாங்க. அப்படிங்கிற? ஆமா, அன்னைக்கு தான் நான் ஏமாந்துட்டேன். இன்னைக்கு பாருங்க உங்களை ஊரே பாராட்டு பேசுறேன். ஏன் சார், நீங்க கவர்மெண்ட்ல இருந்து தானே வரீங்க? எஸ். மக்களுக்காக பொது சேவை செய்யலாம்னு வந்திருப்பீங்களே. எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எல்லாம் ஒரு அனுபவம் தானுங்க சாமி. ஏன் சாமி இப்படி எத்தனை பேர் நீங்க கிளம்பி இருக்கீங்க? இந்த மாவட்டத்துக்கு 42 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வெவ்வேறு ஊருக்கு போயிருக்காங்க. நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஓ, இதுக்கு ட்ரைனிங் எல்லாம் வேற கொடுக்குறாங்களா சாமி? திட்டத்தோட தான் கிளம்பி இருக்கானுங்க. இவனை விட்டக்கூடாது. என்ன பேசாம இருங்க. நீங்க பிரசிடண்ட் தானே பார்க்கணும். ஆமா. வாங்க ஏன் கூட வாங்க. வாங்க வாங்க. ஆமா யார் பாது? நேத்துக்கு வந்தானுங்களே 50 ரூபா அந்த குரூப். ஓஹோ அந்த பாட்டி. சாமி நீங்க பாருங்க சாமி. டேய் திருட்டு படுவா, இன்னைக்கு நான் பொளந்து போடுறேன் அவனை பொளந்து. டேய் ஐயோ ஈபோ ஏன் அடிக்கிறீங்க? ஐயோ வாங்கோ. நானும் எத்தனையோ அக்கிரமத்தை பார்த்திருக்கேன், ஆனா இது மாதிரி ஒரு அக்கிரமத்தை பார்த்ததே இல்ல. பாத்தேடா ஊருக்கு வந்த புது வாத்தியார எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. யார் இவர் இப்படி எல்லாம் பண்ணது? வேற யாரு பண்ணுவா? அந்த வெட்டியானும் நாவினும் பையனும் தான். எங்கடா அவனுங்க? எங்க இருந்தாலும் அவனுங்களை பிடிச்சி இழுத்துட்டு வா. அதை கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கேன் சாமி. அவனுங்க தோலை உரிச்சிடுற இன்னைக்கு. ஐயோ அம்மா. ஏண்டா உங்க மனசுல என்னதானா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஊருக்கு புதுசா வந்த வாத்தியார இப்படி கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கீங்க. ஐயோ நான் இல்ல சாமி. இன்னும் நான் இல்ல. அவனை விட்டுட்டு என்ன அடிக்கிறீங்களே? இருங்க இருங்க,
ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தடவை மன்னிச்சு விட்டுருங்க. டேய், இதுதான் உனக்கு கடைசி முறை. இன்னொரு தடவை இப்படி செஞ்ச ஊர்ல இருக்க மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு என்ன போட்டு அடிக்கிறீங்களா நீங்க? பயமுடுறா. டேய், இந்த நாய்ங்களை அவுத்து விடுறா. நீங்க வாங்க. முதல்ல என்ன அவுத்துடுங்க. டேய், ஏண்டா என்ன அவுத்துடு சொன்னா? ஐயோ அடிங்க. ஐயோ சாமி, ஏய், ஆளே இங்க வா. வந்து வேணாங்க. ஏய், இல்ல இல்ல. விட்டுருங்க சாமி. விடு. ஆஹா, ஆஹை, ஆஹை, ஆஹா. சுத்தி வா. ஆஹா, ஆஹா, அப்படியே. என்னடா பையனுக்கு ஆட்டம் கத்து கொடுக்குறீங்களா? ஆமாண்டா, அக்கம் பக்கத்தூர்ல எல்லாம் வாந்தி பேதி வந்து 10-15 மொத்தமா போகுதா. அட பக்கத்தூருக்கு வந்த வாந்தியும் பேதி நம்ம ஊருக்கு வராமலா போயிடும். எப்படி ஒரு 40-50 மண்டை போடும்னு நினைக்கிறேன். போடும் போடும். நம்ம ஊருக்காரங்க கொஞ்சம் நெஞ்சு பாவமா பண்ணிருக்காங்க. மச்சான், இந்த சீசன்லயே கூரையை பிரிச்சுட்டு ஓட்டு வீடா கட்டிரு. 50ங்கிறது 100 விழுந்துச்சுன்னா ஓட்டு வீடு என்ன மச்சி வீடே கட்டிடுவேண்டா. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன் கம்மியா இருந்தா நீ உள்ள புந்துக்கலாம்னா? எத்தனை பேர் இருந்தா உனக்கு என்னையா? இல்ல, நான் கால்ரா இன்ஸ்பெக்டர். பக்கத்தூர்ல கால்ரா வந்து நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் ஏன் சந்தோஷமா நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால உங்க ஊர்ல கால்ரா வராம இருக்கிறதுக்காக எல்லா குடும்பத்துக்கும் தடுப்பூசி போட்டாச்சு. உங்க குடும்பம் மட்டும்தான் பாக்கி. நீங்களும் தடுப்பூசி போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கிராமத்துல ஒரு சாவு கூட விடாது. ஒரு சாவு விடாதா? மகனே, முத சாவே நீதான். என்னடா கடையெல்லாம் போட்டீங்க? ஆமாண்ணே, எல்லா வாத்தியார் பண்ணி அவர் தான் போட்டு கொடுத்தாரு. மாணிக்கத்துக்கு லேண்ட் கடை, எனக்கு கட்டிங் கடை. போட பாத்தீங்களா? மைக்கேல் ஜாக்சன் முடிதிருத்த நிலையம், உரிமையாளர் பெக்கர் பெல். அது என்னது பெக்கர் லொள்ளு? அந்த ஒண்ணுதானே இந்த கடையோட அழகையே கெடுக்குது. அதை தூக்கி தூர போடுற. சரி, இந்தா நம்ம பையனுக்கு முடி நல்லா வெட்டி விடு. ஹலோ, போட பாத்தீங்களா? ஸ்டெப் கட்டிங் 8 rupees, டிஸ்கோ கட்டிங் 6 rupees, சிறுவர்களுக்கு 3 rupees. எப்படியா சரி? இது என்னமோ இது எனக்கு எல்லாம் நல்லதுக்கு படுறதா தெரியல. இதெல்லாம் வெட்ட தெரிஞ்சவங்க எழுதி வச்சுக்க வேண்டிய போர்டு. நீ எல்லாம் குத்து மதிப்பா வெட்டுற போய்தானடா. இந்தா வெட்டி விடு, நாளைக்கு காசு தரேன். நோ, கடந்த அன்பை கெடுக்கும். காசு இருந்தா உள்ளவா, இல்லனா போயிட்டே இரு. எனக்கு ஏகப்பட்ட கிராக்கி உட்கார்ந்துருக்கு. அப்படியா? யா. வாடா நைனா, வா வா நைனா. நீ ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாளைக்கு என் குளிக்கு வந்துதாடா தீரணும். அன்னைக்கு ஒன்னு அரையும் குறையுமா புதைச்சு இந்த பெருச்சாலி மண்டை கண்ணையும் காதையும் நாய் நாரி பிச்சை எடுத்து போக வைக்கிறேன்டா. வாடா. வையா மடக்கிட்டு பாத்தியா? என்ன ஆடு அசைக்க முடியாது. டேய், நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டா. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு என் பாச கயித்துல சிக்கித்தாண்டா ஆகணும். உங்க மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நானும் இந்த வருஷம் சாவீங்க, அடுத்த வருஷம் சாவீங்கன்னு பொறுத்து பார்த்தா ரொம்ப தான் சோதிக்கிறீங்களே. ஐயோ, நான் எத்தனை நாளைக்கு தாயா குழியை வெட்டி வச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது? பாரு, அன்பா மரியாதையா சொல்றேன், இது மார்கழி மாசம். இப்ப செத்த நேரா சொர்க்கத்துக்கு தான் போவேன். ஓடி போய் முதல்ல இடம் பிடிச்சுக்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்ச நானே உனக்கு சொல்லிடுவேன். என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா, அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்குறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போரிக்கி நாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாடா. என்னங்க ஊர்க்காரங்க இப்படி பேசிட்டு போறாங்களே? ஆமா, இவங்க மிரட்டலுக்கு தான் இங்க பயந்துகிட்டு இருக்காங்களாக்கும். நீங்க வாங்க தம்பி, நம்ம வீட்டுக்கு போலாம். இவங்க என்னதான் பண்ணிடுறாங்கன்னு பாத்திரலாம் வாங்க. அத்தா, ஏற்கனவே உங்களுக்கு நாட்டாமைக்கு ஆகாது, மறுபடியும் உங்களுக்குள்ள எதுக்கு பிரச்சனை? பாத்தியார் எங்க காலையிலேயே தங்கிட்டு போகட்டும். பாத்தியாரே, நீங்க வாங்க போலாம். சுடல, என்னால இந்த ஊர் ரெண்டு விட வேண்டாம். என் மேல நீங்க இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்களே, அது ஒண்ணே எனக்கு போதும். சொல்லல, வாத்தியார் சொல்றதுலயும் நியாயம் இருக்கடா. அவரால இந்த ஊரு ரெண்டு பட்டு போச்சுங்கிற கெட்ட பேர் அவருக்கு வேண்டாம். எப்படி நல்ல பேரோட வந்தாரோ அப்படியே அவர் போயிரட்டுண்டா. கேளுதான் பேசாதீங்க.
ஊர்காரங்களுக்கு பயந்துகிட்டு வாத்தியார் அழிஞ்சுவான்னு பாக்குறீங்களா? ஆனா அவரே போனாலும் நம்ம விடலாமாயா? ஊர்க்காரங்க எல்லாம் நம்மள ஆடு மாடத்தான் நினைச்சாங்க. இவர் ஒருத்தர் நம்ம மனுஷனா பார்த்தாரு. அவருக்காக நம்ம உயிரியை கொடுக்கணும். வாத்தியார் ஐயா நம்ம காலனில தான் இருப்பாரு. அதனால என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரு கை பாத்துருவோம். வாங்க 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 வாத்தியாரையா, வாங்க வாங்க. சாமி, நீங்க வாங்க சாமி. அண்ணா, வாங்க சாமி. இங்க எடுத்த முடிவுக்கு மாறா எவனாவது எட்டப்ப வேலை பாத்தீங்க ஒரு கால் இருக்காது. இதெல்லாம் கடைசி வரைக்கும் நிலைக்கும்னு நினைக்கிற பாதியில போறதுங்க. எனக்கு என்னமோ குட்டி நாய் கொலைச்சு பட்டி நாய்க்கு கேடு வந்த கதை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? ஏம்பா வாட இந்த பயலுக காலனிக்குள்ள குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்களே இருக்கு. வாத்தியாருக்கு புதுசா குடிசை கிடிசை போட்டு கொடுப்பானுங்க. அட வாத்தியாருக்கு தான் அந்த மூக்காண்டி விட்ட கொடுத்துருக்கமாப்பா. அப்புறம் எதுக்கு இங்க குழி தோண்டிக்கிட்டு இருக்கானுங்க? காலனிக்கு புதுசா பள்ளிக்கூடம் கட்டுறாங்களாம். என்னது பள்ளிக்கூடமா? ஊருக்குள்ளதான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குல்லப்பா, அப்புறம் இங்க வேற எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறாங்க? என்ன விவகாரம் பண்ண பண்றாங்களா? இவனுங்களை இப்படியே விட்டு வச்சோம்னு வை, ஊரை ரெண்டாக்கி போடுவானுங்க. ஆமா ஆமா, ஆரம்பத்திலேயே ஒரு மிரட்டி வைக்கணும். என்ன டேய், கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு குழி தோன்றீங்களா? இப்ப வந்து தூக்கி போட்டு மிதிக்கிறேன்டா. டேய் பிச்சை, என்ன ஒப்பம் குரல் கொடுக்குறான்? ஏதோ இங்க வந்து விவகாரம் பண்ணுவான் போல இருக்கு. அட அந்த ஆளு ஊழவுதாருங்க, நீங்க வேலையை பாருங்க. டேய் அந்த அருவாளை கூட. டேய் இப்ப எதுக்கு நீ அருவா கேக்குற? இப்ப என்ன நடக்குன்னு பாருங்க. வா மவனே. டேய் நிறுத்துங்கடா. யாரை கேட்கற பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? என்னடா பேந்த முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா. யாரை கேட்டியா பள்ளிக்கூடம் கட்டணும்? சொல்லலனே, நீங்க பேசாம இருங்க. இன்னைக்கு 2 கொலை விழுக போகுது. அதுல ஒண்ணு யாருன்னு முடிவாயி போச்சு, இன்னொன்னு யாருன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, என் பையன் ஒரு கொலைன்னு சொன்னானே, அது வேற யாரும் இல்ல, என்னத்தான். நாதாரி பயப்புள்ள செஞ்சாலும் செஞ்சு தொலைச்சிடும். நீ வாண்ணே. சின்ன பசங்க, உனக்கு தெரியாதுன்னு அவனை பத்தி. நீ வாண்ணே. பாத்தீங்களா, ஒரே மரத்துல ஓடி போயிட்டாரு. இந்த ஆளை எப்படி தட்டி வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும். யார கேட்டுடா பள்ளிக்கூடம் கட்டுறீங்க? ஊரை வெண்டாக்கலாம் நினைச்சிட்டீங்களா? சொல்லல, இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து நீ ஆட்டம் போடாத. இவனுங்களால நம்ம பொழப்பே போச்சு. பொண்டாட்டு பிள்ளைங்க எல்லாம் பட்டி கிடந்து சாக போகுதுடா. தொடல, நமக்கு வயிற்று பொழப்பு தாண்டா முக்கியம். பள்ளிக்கூடம் வேண்டாம், அந்த வாத்தியார் வேணா தூக்கி தள்ளிட்டு வாங்கடா. அந்த பண்ணாரிட்ட போய் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேப்பண்டா. மானத்தை விட்டு வாடுறதை விட பட்டி கிடந்து சாகலாமியா? அப்படி என்ன நம்ம பொல்லாத தப்பு பண்ணிட்டோம்? கொலை பண்ணிட்டோமா, கொலை அடிச்சிட்டோமா? இந்த ஊருக்காக நாயா பேயா உழைச்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எப்படியா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கலாம்? கீழ் ஜாதிங்கிற இலக்கம் தான். இந்த பாருங்க, இன்னையில இருந்து நாமள ஒரு முடிவுக்கு வரணும். நம்மள ஊரை விட்டு ஒதுக்குறது தப்புன்னு இந்த ஊருக்காரங்க உணர வரைக்கும் நாம ஊருக்குள்ளே போகப்படாது, எந்த வேலை செய்யப்படாது. மனுஷன் ரோஷம் வேணியா? தொடல, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கப்பா. ஆனா வெட்டி ரோசம் வயிற்று போச்சே தீர்த்துறாரு. இருக்கிற வேலையும் பறி கொடுத்துட்டு அடுத்த வேலை கஞ்சிக்கு கையேந்தி நிக்கிறபடா. அதை யோசனை பண்ணி பாத்தீங்களா? சும்மா வேலை வேலைன்னுகிட்டு பெரிய மந்திரி பதவி பறி பண்ணு பாரு. மந்திரி பதவி இல்லதாண்டா, சிறைக்கிற தொழில் தான். ஆனா அதுதான்டா இவ்வளவு நாள் உனக்கு எனக்கு சோறு போட்டுச்சு. ஆமா, அந்த தொழில் இல்லைன்னா வேற தொழிலே இல்லையா? இப்படி காலகாலமா கொத்தடிமே நீங்க இருந்தனாலதான் எங்க மரியாதை போச்சு. சாப்பிடுற காலத்துலயாவது கொஞ்சம் தைரியமா சாங்கய்யா. சொல்றேன், நீங்க வேலையை பாருங்க, நம்மள நாட்டாமைன்னு பாத்துருவோம். எங்களை பத்தி எது வேணாலும் பேசு, நாட்டாமைய பத்தி பேசுன நான் கருத்து விடுவேன். இன்னைக்கு கூட அந்த மனுஷன் எங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார வச்சு கறியும் சோறும் போட்டாரா. அவர் கால் தூசுக்கு பருவீங்களாடா நீங்க? ஓஹோ, அவர் போட்ட எலும்புண்டை கடிச்சுட்டா இங்க வந்து குலைக்கிறியா? யார பார்த்தடா? ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்த வெளியே வாடா. இன்னைக்கு உன் கதையை நான் முடிச்சு ஐயோ மண்டைய பிறந்துட்டானு. அவனை விடாதீங்க,
புடிங்க. ஐயோ. தூக்கியா தூக்கியா புடிங்கயா புடிங்கயா பாவடா பாவடா புடிங்கயா. ஐயோ போயிருமா? ஒட்டிக்கமா இந்த பொட்டச்சி வேற குறுக்க வந்திருப்பாங்க. மெல்ல தூக்கு வைங்கடா. தூக்குப்பா தூக்குப்பா. தள்ள போங்க. சொன்னா காலுங்கடி. அம்மா தூக்குங்க. தூக்கு போ சீக்கிரமா. போற வழி போறாலும் போயிரு. தூக்கி போ. என்ன ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகாதீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போங்க. அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளாம விட மாட்டேன். ஓடிட்டு வாடா. முதல்ல நீ பிழைக்கிறேன்னு பாரு. ஐயோ அம்மா. ஐயோ என்னையா அக்கிரமமா இருக்குது? அப்பேன்னு கூட பார்க்காம உன் பிள்ளையே உன் மண்டைய பொழந்துட்டான் ஐயா. எத்தனை லட்சம் செலவானாலும் சரி, அவனை ஒரு நாளாவது உள்ள தள்ளி அவன் முட்டிய பேக்கல என் பேரு பாவாடை இல்லையா. அடுத்த வேளை சோத்துக்கே வழிய காணா, இதுல லட்சம் செலவு பண்றாரா? லட்சம். இங்க பாரியா, போய் யாருக்கிட்டயாவது 5-10 கடன் வாங்கிட்டு வாயா, பிள்ளைங்க எல்லாம் பட்டினியா கிடக்குது. அதுக்கெல்லாம் வழி இல்லாம மண்டைய பொளந்து உட்கார வச்சுட்டானே, நான் எங்கடி போவேன்? வராங்க. ஐயோ சாமி, இவங்க எதுக்கு வராங்க? போலீஸ். என்னடா பசங்க? சாமி, நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. இந்த பாருங்க சாமி, என் பையன் என் மண்டையை அடிச்சு பொளந்துட்டான். இவரு பையன் இவரு காலை அடிச்சு உடைச்சிட்டான். அவனுங்க எங்க இருந்தாலும் உள்ள புடிச்சு போட்டு 4 சாத்து சாத்துங்க சாமி. ஐயோ சாமி. ஆளுக்காலு கட்ட போட்டுக்கிட்டு எங்கிட்டயே நாடகம் ஆடுறீங்களா? நேத்து என்னடா உங்க பசங்க பிரசிடென்ட் வயலுக்கு தீய வச்சிருக்கானுங்க, குடிச்சிட்டு கோயில கலாட்டா பண்ணிருக்கானுங்க. அவங்கள நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடா வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களையும் சாமி, சத்தியமா அவனுங்க எங்க இருக்கானுங்கன்னு எங்களுக்கு தெரியாது சாமி. எங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவனுங்க அப்படியே ஓடி போயிட்டாங்க சாமி. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பசங்க அத்தனை பேர் ஸ்டேஷனுக்கு வந்தாகணும். இல்ல உங்க அத்தனை பேரை அள்ளிக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு பொழந்துருவன். பொழந்து ஜாக்கிரதை. ஏன அவனுங்க பொழந்தது பத்தாதுன்னு இவனுங்க வேற பொழந்துருவேன்னு சொல்லிட்டு போறானுங்களே. என்னமோ நம்ம காலனிக்கு போராத காலம்னு நினைக்கிறேன். ஃபாதர், ஐ அம் சாரி. ஐயோ, ஏற்கனவே மண்டைய உடைச்சான், இப்ப கால வர்றாண்டி. வாய முடியா? யாரைய கால வர்றது? ஏதோ செஞ்ச தப்புக்கு மனசு மாதிரி மண்ணு கேட்கலாம்னா உன் புருஷன் என்ன சொல்றாரு பத்தியா? இந்த ஆளுக்கு எப்போ சண்டைனா குழந்தை மேல நீ வாடா கண்ணா. இந்தா 100 ரூபா செலவுக்கு வச்சுக்க. எதுடா கண்ணா இது? தெரிஞ்சால்ட்ட கைமாத்து வாங்கிட்டு வந்தேன். ஓஹோ. இவனுக்கு எவன் கைமாத்து கொடுத்தான்? மம்பி, நம்ம காலனியில புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம். இனிமே யாரும் கவலைப்பட வேணாம். முக்கியமா அந்த கிழமைட்ட சொல்லி வை. ஏய், இவனுக்கு எவண்டி கைமாத்து கொடுப்பான்? அதுவும் 100 ரூபா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இந்த நாய் எங்கேயோ திருடிட்டு வந்திருக்கு. முதல்ல அதை தூர போடு. என்னையா இது? சும்மா ரெடி. ஏற்கனவே போலீஸ்காரன் என்ன மிரட்டிட்டு போயிருக்கான். திருப்பி வந்தான்னா என்னத்தான் உதைப்பான். அவன் கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரியறேன் போல் இருக்கு. ஐயோ, சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டானுங்களோ. சாமி, எங்கடா அவன் பையன்? சத்தியமா அந்த புறம்போக்கு இந்த 100 ரூபாயை எங்க திருடிச்சுன்னு தெரியாது சாமி. நான் கையில கூட தொடல சாமி. ஓஹோ, திருட்டு வேலை கூட பண்றானா அவன்? அடிக்காதீங்க சாமி, உள்ளதா இருக்கா சாமி. புடிங்க சாமி. ஐயோ, காட்டி கொடுத்தானே கருங்காலி. கான்ஸ்டபிள்ஸ், நான் இவனை பாத்துக்கிறேன், நீங்க போய் மற்றவங்களை இழுத்துட்டு வாங்க. டேய், வெளியே வாடா. சாமி, பாத்து போங்க, கத்தி கத்தி வச்சிருப்பான், குத்திடுவான். கத்தி வச்சிருக்கான். டேய், மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல உள்ள தள்ளி லாரம் கட்டிடுவேன். ஐயோ, மறுபடியும் எட்டப்ப காட்டி கொடுத்துட்டானே. என்ன காட்டியா கொடுக்குற? யோ போலீஸே, எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதியா? டேய், நீ என்ன பெரிய மிதிச்சிரும் மிதிச்சு. அந்த நாய் போட்ட தப்புக்கு என்ன அடிக்கிறீங்களா சாமி? அப்பா, ஏப்பா போலீஸ் பயப்படுறீங்க? அந்த இடுப்புல வச்சிருக்கே பிச்சுவா கத்தி, அதை எடுத்து அந்த இன்ஸ்பெக்டர் சொறியிருங்க.
பிச்சு வார வச்சு அப்பனும் போலீஸ் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க. அவன் பொய் சொல்றான் சாமி. பிச்சு அவன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இத பாருங்க சாமி. இது அவுத்து இந்த ஒரு தடவை விட்டுருங்க சாமி, இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன் சாமி. வெளியே வந்துடுறா, வாடா. ஐயோ நம்ம பிள்ளைய பத்திட்ட பாடி. ஐயோ அந்த காலில் இருக்கிற வாத்தியார் அதான் ஸ்டேஷன்ல இருந்து பேசிக்க. புண்ணியமா போகுது. ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இப்பவே போய் அவங்க ஜாமீன் எடுத்துட்டு வரேன், வாங்க. ஏய், என் மண்டைய பிறந்தவன் உள்ள தாண்டி இருக்கான். நீ பாடி வீட்டுக்கு. அவன் ஒரு நாளாவது உள்ள இருந்தா தான் என் மனசு ஆறும். போ வீட்டுக்கு. டேய், அவன் வேலையை பாருங்கடா. நீ பாடி. போடு பாரு. உள்ள போடு. உள்ள 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 2 ரூபா. உள்ள இன்னும் 2 ரூபா. இன்னும் 2 ரூபா. என்னடா உள்ள வெளிய? டேய், நம்ம காலனியில பொதுநல சங்கம் ஆரம்பிச்சிருக்கோம். அண்ணன் தான் தலைவர், நான் செயலாளர், இவன் பொருளாளர். அதனால இதெல்லாம் ஆடக்கூடாது. உனக்கு எப்ப தமாசு தான்டா. ஒரு கை குறை, நீ உட்காருன. இனிமே இந்த காலனியில வெட்டு குத்து மங்காத்தா தாயம் இதெல்லாம் விளையாண்டீங்க, உங்களை வெட்டி போய் போட்டுருவேன். எடுமாடா. என்னடா 2 கிளாஸ் அடிச்சு கூட சுதியே ஏற மாட்டேன். உனக்கு 6 கிளாஸ் அடிச்சா தான் ஏறும். முடியா? ஏய், எங்க உட்கார்ந்து என்னடா பண்ற? வாங்கனே, புதுசா சரக்கு வந்து 1 கிளாஸ் அடிங்க. டேய், யாரா இவரு? தாத்தாண்ணே. ஆமா, கொப்பர பத்த தாத்தா. இவர்தான்டா மகாத்மா காந்தி, நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவரு. அவரு கீழே உட்கார்ந்து நீ சாராய வைக்கிறீ? ஆமா, முந்தால கூட இங்க தான் உட்கார்ந்து சாராயம் குடிச்சீங்க. அந்த காசு கூட கொடுக்கல. டச்சி, அதெல்லாம் பழைய கதை. அத கிளறாத. இப்ப நாங்க எல்லாம் புது மனுஷனாகிட்டோம். இனிமே இதெல்லாம் இங்க விக்க கூடாது. எடுத்து ஓடுறா. திடீர்னு இப்படி சொன்னா எப்படி நான் பொழப்பு நடத்துறது? டேய், சங்க முடிவெடுத்ததாண்டா. வேண்டா இங்கிலீஷ் ஐட்டமா, பிராண்டி, விஸ்கி, ரம்மு இதெல்லாம் எடுத்துக்க. என்ன நான் அது மட்டும் என்ன ஸ்பெஷல் தீர்த்தமா? டேய், இனிமே இந்த சாராயம் சப்பி கலக்கல் எதுவுமே வைக்க கூடாது. எடுத்து போடா. பொழுது விடிஞ்சு பொழுது போனா உன்னோட ரோதனே போச்சே. வீராயே சொன்னா கேளுடி, ரொம்ப நாள் ஆச்சுடி. இந்த நடப்போட வீட்டுக்குள்ள வந்தா தொடப்ப கட்ட பிஞ்சிரும். போயா இருமா இருமா, எதுக்கு மாதிரி ஆம்பளை தொடப்ப கட்டால அடிக்கிற? சும்மா இருடா. இந்த ஆளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. மச்சான், நம்ம காலனியே பொம்பளைங்க ராஜ்யமா போச்சு மச்சான். மூடிக்கிட்டு போடா. ஏன் அவஸ்தை எனக்கு தெரியும். 10 நாள் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கேன். இதுல நேரங்காலம் தெரியாம இந்த ஆள் வேற அடிக்கடி வந்து உயிரை எடுத்தா எந்த பொம்பளைக்கு தான் கோவம் வராது? ஐயோ, டேய், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. எதை எப்ப செய்யறது விவசாயம் இல்லையா? இருங்க. யாரு என்ன செஞ்சது? எதா இருந்தாலும் சங்கத்தை கேட்டுதான் செய்யணும். டேய், இதெல்லாம் அப்படி செய்ய முடியாதுடா. அப்ப சங்கம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? எதா இருந்தாலும் சங்கத்துக்கு முன்னாடி தான் செய்யணும். சங்கத்துக்காரங்களை வச்சுட்டு தான் செய்யணும். டேய், இதெல்லாம் சங்கம் செய்யாதடா. சங்கம் செய்ய போட்டோம். செயலாளர் நான் எதுக்கு இருக்கேன்? நான் செய்யறேன். ஐயோ, என்ன நடந்து ஏது நடந்து கேட்காம செயலாளர் செய்யறானா? பாருங்க, தங்கச்சி பாசம் பொத்துக்கிட்டு